சொல்லியிருந்தாரு. விஜய் வந்து பக்கா நெகட்டிவ் ஷேட்ல காட்டுறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இதுதான் நெகட்டிவ் ஷேட்ல, பக்கா விஜயோட நெகட்டிவ் ஷேட் இதுல தான் இருக்கு. லியோவோட 10 மடங்கு இருக்கு. கிளைமாக்ஸ் அப்புறமா த்ரிஷாவோட என்ட்ரி, நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆக்டர். ப்ரோ விஜய் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. 68 படத்துல அவரு வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி இந்த படத்துல தான் செம்மையா இருக்கு. இன்னும் நான் விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு படம், வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. பட் யாரும் ட்விஸ்ட் மட்டும் ரிவீல் பண்ணாதீங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. தயவு செஞ்சு அதை சொல்ல வேணாம். அப்புறம் இவரு விஜயகாந்த் இது கேப்டன் விஜயகாந்த் வர்றது யாரும் ரிவீல் பண்ணா சூப்பரா இருக்காது. எந்த ரிவீல் பண்ண வேணாம், செம்மையா இருக்கு. வந்து என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. அல்டிமேட் படம் வேற லெவல் ப்ரோ. சொல்றதே வேண்டாம். தளபதி ஸ்கிரீன்ல இருந்தாலே வேற லெவல் தான். நல்லா சொல்லட்டும். யார் அங்க இருந்து நம்ம தளபதி அவர் பண்ற நல்லா தான் பண்ணிக்கிறாரு. நானா தளபதி ஆன் ஸ்கிரீன் வந்த உடனே அந்த கூஸ் பம்ப்ஸ்க்கு தெரியுமா, பயங்கரமா இருக்குது. கிளைமேக்ஸ் சீன்ஸ் மஸ்தா ஆகுது. என்ன ஒன்று பேசாருனாக்கா நிறைய கேமியோ இருந்துச்சுல இந்த படத்துல, நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அதெல்லாம் எப்படி ரொம்ப மஸ்தா இருந்துச்சு ப்ரோ. ஆனா ஒரு பயங்கரமா பண்ணிக்கிறான். ஆனா ஃபிலிம் மாத்திரம் ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸா பயங்கரமா இருக்குதா. சொல்றதா இன்னும் 2 வருஷம் அப்புறம் படம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் பார்த்துனேங்கிற அவர் இன்னும் படம் பண்ணணும், வரணும், மஸ்தா வரணும்னு தான் எங்களுக்கு ஆசை. ஆனால் இன்னொரு அப்படி படம் பண்ணாம இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? தாங்க மாட்டோம் ப்ரோ. அதெல்லாம் சொல்லவே ஆவறதுல அதெல்லாம் ஆகாது. சொல்றதுக்கே நினச்சி பார்த்தாலே பேஜாராகுது. ஏன் இவ்வளோ ஜல்தி பண்ணிடுறாருன்ட்டு ரொம்ப பேஜாராகுது. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் என்ன ப்ரோ சொல்றது, ஒரு சீனை வெங்கட் பிரபு அப்படி செதுக்கி இருக்காரு நம்ம தளபதிக்கு. இன்னொன்று என்னன்னு தெரியுமா, கேப்டன் வந்துக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் சார் வந்துக்கிறாரு. வேற லெவல் ஆக்டிங் அது. ஆனால் தளபதி கெட்டப் வந்து அது வேற மாதிரி. தளபதி சின்ன வயசு காமிச்சுக்கிறாங்க. சின்ன வயசு சூப்பரா இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல. நாங்கள் ட்ரைலர் பார்த்தத விட சூப்பரா இருந்துச்சா? அதை விட சூப்பராக மாசாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டில் நாங்கள் என்னவோ நினச்சோம், ஆனால் எஸ்கேவை காமிச்சாங்க, அதுவும் ஒரு சந்தோஷம். தோனி காமிச்சாங்க. தோனி ஃபேனு, சிஎஸ்கே ஃபேனு, செம்ம மாசா பண்ணியிருக்கிறாரு வெங்கட் பிரபு. சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? அப்படியே வெயிட்டிங் எல்லாம் கட்டி எனக்கு எதுவும் வராது. ஊமை சத்தியமா நெஞ்சில தளபதி வச்சிட்டு என்ன பேசுறது சொல்லு போயிட்டு. பயங்கரமா இருக்கு சார். பயங்கரமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வந்து வேற மாதிரி பண்ணிருக்கணும். ஆக்ஷன்லாம் விஜய் பண்ண ஆக்ஷன் தான் சார். அவர் பண்ணவே ஆக்ஷன் தான் சார். அவர் பண்ணவே ஆக்ஷன் தான். அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா போட்டிருக்கணும். வேற லெவல்ல போட்டிருக்கணும். பாட்டுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஆனா அவர் ஆடினா டான்ஸ் எல்லாம் வந்து உலகமே ஆடும். அந்த மாதிரி தான் என்ன சார், த்ரிஷா மேடம் டான்ஸ் எல்லாம் வந்து கம்மி தான் சார். அவங்களுக்கு அவ்வளோ இல்லை. இவங்க கூட போட்டா அந்த ஒரே ஒரு சாங்கு, ஃபர்ஸ்ட் சாங் வந்து கொஞ்சம் செம்ம, அதே மாதிரி லாஸ்ட் சாங் கொஞ்சம் செம்ம. கிளைமேக்ஸ் மாசு எல்லாம் அந்த மாதிரி ஒரு மாசு இல்லை. அதெல்லாம் வந்து அவ்வளோ பேரை கூண்டு வந்து போட்டுக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பேரை கூண்டு வந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிளிக்கா கொடுத்துருக்கணும். பார்க்கலாம், ரன் டைம் பார்க்கலாம். ரன் டைம் பார்க்கலாம். இதுல வந்து எதுவும் மோசம் கிடையாது. நம்ம 500 ரூபாய் கொடுக்குறோமா, 500 ரூபாய் கெத்து இருக்கு. ஓகே 10. என் நெஞ்சில் குடியிருக்கும் பாருங்க என்னோட அண்ணன், என்னோட தளபதி. என்னைக்குமே எங்க அண்ணன் தான். ஆல்வேஸ் தளபதி. படம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நினச்சதோட இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணியதோட இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னாகுதுன்ட்டு ஒரு இது மூவி ஃபுல்லாக சஸ்பென்ஸ் தான்.
எல்லா வேற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கேமியோ பண்ணிருந்தாங்கல்ல விஜயகாந்த் இதுன்ட்டு அது விஜயகாந்தா இல்லை விஜயன்னா தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி பண்ணியாங்க. விஜய் சார்ன்ட்டு அவர் எடுத்த 69 ஃபிலிம்ல இட்டான் பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு. தலையே மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்லப்பா. சூப்பரா ಎಕ್ಸಲೆಂಟ್ ಐತೆ. ಯಾರು ಇದ್ರ ಆಕ್ಟ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ, ಯಾರು ಆಕ್ಟ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ ಈ ತರ. ಅವ್ರು ಹೆಂಗ್ ಮಾಡೋ ಅಂದ್ರೆ ಯಾರು ಯಾರು ಪಾಲಿಟಿಕ್ಸ್ மூவி